அன்புள்ள நண்பர்களே, நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. வயது அதிகமாகிவிட்டால் வயது மூப்பின் அடிப்படையிலே நாம் தள்ளாடக்கூடிய அந்த வயது வரைக்கும் வாழுகின்ற பொழுது நாம் சுயமாக இயங்க முடியாது, சொந்த காலில் நிற்க முடியாது, ஊன்றுகோல் துணையுடன் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் இருந்த இடத்திலேயே அல்லது படுத்த படுக்கையிலேயே மலம் சலம் கழிக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். எனவே நாம் திடகாத்திடமாக இருக்கும் நிலையிலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட வேண்டும். நாம் தள்ளாத வயது வரைக்கும், நடக்க முடியாத பருவம் வரைக்கும், படுத்த படுக்கையாக இருக்கின்ற அந்த வயது வரைக்கும் நாம் வாழ்வதை ஆசைப்படக்கூடாது என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையின் மூலமாக கற்றுத்தருவார்கள். இந்த பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்பார்கள், நாமும் கேட்க வேண்டும். அது என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபுனி வ அஊது பிக அன் உரத்த இலா அர்தலில் உமுரி வ அஊது பிக மின் ஃபித்னத்தித் துன்யா வ அஊது பிக மின் அதாபில் கபுரி. இறைவா, நான் உன்னிடம் கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கோருகிறேன். இறைவா, வயது மூப்பின் அடிப்படையில் அந்த வயது வரைக்கும் வாழ்வதை நான் உன்னிடம் வாழ்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இறைவா, இந்த உலகத்தினுடைய சோதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இறைவா, புதைக்குழி அதாவது கபூருடைய அந்த வேதனையிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்ற அழகிய இந்த பிரார்த்தனையை செய்தார்கள். நாமும் செய்ய வேண்டும். வாழ்வாங்கு வாழ ஆசைப்படக்கூடாது. உடல் ஒத்துழைக்கின்ற வரைக்கும் வாழ்ந்தால் போதும்.